சங்ககால காதல் கதைகள் முக்கியமாக அகநானூறு, குறுந்தொகை போன்ற இலக்கியங்களில் காணப்படும். இன்று ஒரு கதையை பார்ப்போம். சங்க காலத்தில் ஒரு வலையர் குடும்பத்தில் பிறந்த கந்தன் தன் வலைக்களப் பணிகளில் மிக்க திறமையாக இருந்தான். ஒரு நாள் கங்கை ஆற்றின் கரையில் வலையை வீசி மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த போது பூவழி என்ற மலர் கொத்தி தன் தோழிகளுடன் ஆற்றுக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தாள். பூவழியின் அழகு கந்தனை ஆழமாக கவர்ந்தது. அவர்களின் கண்கள் சந்திக்க இருவருக்கும் ஒரு அடையாளமாக மாலை தானாகவே மலர்ந்தது. இதை உணர்ந்த பூவழி, நம் காதலை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வேன் என்றாள். ஆனால் அவர்களின் காதல் இரு வீட்டாரின் எதிர்ப்பை எதிர்கொண்டது. அதே சமயம் கந்தன் தனது வீரத்தால் காவலாளியாக அவ்வூர் மக்கள் மனதை வென்று பூவழியுடன் திருமணம் செய்து கொண்டான். அவர்கள் காதல் சாமானிய மக்களிடையே சமத்துவத்தையும் ஒரு புது சமூகம் உருவாக்கவும் உதவியது. முடிவில் காதலும் வீரமும் ஒன்றிணைந்து ஒரு சங்ககால கதை வரலாற்றில் இடம்பெற்றது.